நியாய விலை கடைகளின் நேரத்தை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். கூட்டுறவுத்துறையினுடைய இந்த அதிரடி உத்தரவு குறித்த முழு விவரங்கள் என்ன? ரேஷன் கடைகளுடைய இந்த விடுமுறை நாட்களை மாற்றி அமைக்கலாமா? அதாவது வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பது வார விடுமுறை என்பது விடப்படுகிறது. அந்த நாட்களை எப்படி விடுமுறை நாட்களை மாற்றி அமைப்பது என்பது குறித்தான ஆலோசனையும், அதே நேரத்துல சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் திறந்து அதை மூடக்கூடிய அந்த நேரத்தை மாற்றி அமைப்பது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் என்பது ரேஷன் கடை அதிகாரிகள் அதாவது அவங்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக ரேஷன் கடைகளுடைய நேரத்தை முறையாக கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில மற்றும் இந்த புறநகரில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் காலை 8:30 மணிக்கு திறந்து ஒரு பகல் 12:30 மணி வரைக்கும் செயல்படும். அதுக்கு பிறகு உணவு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் 3 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரைக்கும் செயல்படும். ஆனால் பல்வேறு இடங்கள்ல ரேஷன் கடைகள் திறந்து மூடப்படக்கூடிய அந்த காலமாக முன்னுக்கு பின்னாக இருக்கிறது. அதை விடுத்தான முடிவுகளை ரேஷன் கடை பணியாளர்களை மேற்கொள்வதன் காரணமாகவும் முறையாக ரேஷன் கடைகள் திறந்திருக்கின்றன அப்படின்னு தொடர்ந்து புகார்கள் வந்தவன் காரணமாகவும் இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டுறவுத்துறை மூலமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கையின் அடிப்படையில நியாய விலைக் கடைகள் நேரத்தை முறையாக கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை ஒரு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல வரக்கூடிய நாட்கள், அதாவது வாக்கு எண்ணிக்கை முடிந்து தேர்தல் நடத்து விதிமுறைகள்லாம் திரும்ப பெற்ற பிறகு ரேஷன் கடைகளுக்கான அந்த விடுமுறை நாட்களை மாற்றி அமைக்கப்படும். திறக்கப்படக்கூடிய ரேஷன் கடைகளுடைய கால அவகாசம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக 7 மணி வரை சென்னையில் திறந்திருப்பது போலவே தமிழகம் முழுவதும் திறந்திருப்பதற்கான நடவடிக்கையாகவும் 1 மணிக்கு ஒரு உணவு இடைவெளியுடைய அந்த கால அவகாசத்தை குறைப்பதற்கான நடவடிக்கையோ ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காலையில ஒரு 8 மணி அளவுல 7 மணி அளவுல காலையிலேயே ரேஷன் கடைகளை திறந்து பொருட்களை கொடுக்கலாமா என்பது குறித்தான ஆலோசனையும் நடைபெற்று உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.